சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு அல்ல, இருவருமே ஒரே ஜோதி பிழம்பின் இரு கூறுகள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு ஆணி மாதத்தில் ஒரு கோவிலில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. பொதுவாக சிவன் கோவில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்கிறது வழக்கம். முருகப்பெருமானுக்கு ஆணி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையில். பழனி மலை மீது இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணிக்கு ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளன்று உச்சிக்கால பூஜையின் போது அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருவாவினன்குடியில் சாயரட்சை பூஜையின் போது முருகப்பெருமானுக்கு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இப்படி சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகமானது முருகப்பெருமானுக்கும் செய்வதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முருகன் வேறு சிவன்